நம்ம எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில வந்து பணம் சம்பாரிக்கணும். பணம் வந்து அதிகமா நம்ம வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கு தான் நம்ம வேலை செய்வோம். நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா வந்து நம்ம வந்து என்னதான் கஷ்டப்பட்டு வந்து வேலை செஞ்சாலும், என்னதான் நம்ம வந்து கடுமையா உழைச்சாலும், அந்த பணம் வந்து நம்மட்ட சேரவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதுதான் வந்து பணம் வந்து நம்மட்ட சேராம இருக்கிறதுக்கான ஒரு பணத்தடை. அந்த பணத்தடைக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தான். நீங்க தான். அவங்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில பணத்தடைகள் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க வந்து வாழ்க்கையில வந்து நல்லா சம்பாரிக்கணும். நீங்க வந்து நல்ல செல்வ செழிப்பா மாறணும் அப்படின்னா, நீங்க படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வந்து இந்த பணவசம் அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த பணவசம் புத்தகத்தை எழுதினவரு குரு மித்ரே சிவா அப்படின்றவரு. இவருடைய முதல் புத்தகம் இதுதான். ஆனா, இவருடைய முதல் புத்தகம் மாதிரியே இருக்காது. அவ்வளவு சூப்பரான கருத்துக்கள் வந்து இதுல வந்து குடுத்திருக்காரு. நம்மளுக்கு வந்து ஒரு பணத்தடை இருக்குன்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த பணத்தடை என்னன்றது ஒரு கதை மூலமா சொல்றாரு. அந்த கதைய வந்து நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து பழனிச்சாமி, முருகேசன்னு சொல்லிட்டு 2 அடுத்தடுத்த வீட்டுக்காரங்க இருக்காங்க. இந்த பழனிச்சாமி வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட தோட்டத்துக்கு பின்னாடி வந்து அந்த செடி கொடிகள் எல்லாம் பராமரிச்சுட்டு வராரு. அதே மாரி முருகேசன் வந்து அந்த தோட்டத்துல வந்து செடி கொடிகள் இதெல்லாம் வந்து நட்டு வந்து பராமரிச்சுட்டு வராங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, செடிக்கு வந்து உரம் போடுறது, தண்ணி ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அந்த சமயத்துல மலர்களின் தேவதை வந்து பழனிச்சாமி தோட்டத்துக்கு வந்து அந்த சிறகுகளால வந்து எல்லா முட்டையும் வந்து தொட்டு வந்து அது வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. மலர்கள் மலர்றதுக்காண்டி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முருகேசன் தோட்டத்துக்கும் போயிட்டு அதே மாரி தன்னுடைய சிறகுகளால வந்து அந்த மொட்டுகள எல்லாம் வந்து மலரச் செய்றாங்க. இத பார்த்த வந்து இந்த முருகேசனுக்கு வந்து ஒரே பொறாம. அதாவது பார்த்தீங்கன்னா, பழனிச்சாமி தோட்டத்தில உள்ள அந்த இதுல மலர்கள் மலர்றத பார்த்துட்டு ஒரே பொறாம. இத வந்து பார்த்த அந்த மலர்களின் தேவதை வந்து, "ஓ! இவனுக்கு வந்து மலர்கள் வந்து பிடிக்காது போல" அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி வச்சுக்குது. அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முருகேசன் தோட்டத்தில வந்து அந்த சிறகுகள் எல்லாம் தொட்டு மலர்கள் வரும்போது, ஒரே ஒரு மலர் மட்டும் வருது. அந்த ஒரே ஒரு மலர பார்த்து நம்ம பழனிச்சாமி வந்து சந்தோஷப்படுறாரு. பழனிச்சாமி தோட்டத்தில வந்து நெறைய மலர்கள் மலரும் பொழுது, ஒரு மாரி பொறுமிக்கிட்டு இருந்த முருகேசன் வந்து, சரி இவங்களுக்கு மலர் பிடிக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து குடுக்கல தேவத. இத வந்து கண்டுபிடிச்ச முருகேசன் வந்து, சரி அடுத்த முறை இந்த தேவதை வரட்டும். நம்ம அதுகிட்டயே கேட்போம்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். டே நைட்டா வந்து காவல் காக்குறான். முருகேசன் தோட்டத்துக்கு வந்து அந்த மலர்களின் தேவதை வருது. வந்தவுடனே என்ன பண்றான், அந்த மொட்டுகளெல்லாம் தொட்டு வந்து மலர்ச்சுது தேவதை. இவன் அந்த சிறகுகள புடிச்சு இழுத்துட்டான். இழுத்த உடனே வந்து அது கேட்குது, "ஏன் இந்த மாரி பண்ணேன்னு?" சொல்லிட்டு. நீ மட்டும் பழனிச்சாமி தோட்டத்துக்கு வந்து நெறையா வந்து மலர்கள குடுக்குற. ஆனா என் தோட்டத்துக்கு வந்து மலர்களே இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான் அதுகிட்டயே. அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுது. "நீ வந்து அவங்க தோட்டத்தில வந்து பூக்கள் பூக்கிறத பார்த்து நீ வந்து கவலைப்பட்ட. அப்போ உனக்கு பூக்கள் பிடிக்காது போலன்னு சொல்லிட்டு, அதனால தான் உன் தோட்டத்துக்கு வந்து நான் வந்து மலர்கள் எதுவும் மலர வைக்கலன்னு" சொல்லிட்டு சொல்லுது. இந்த ஒரு கதையின் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சுத்தி வந்து இருக்கிறவங்க வந்து செல்வ செழிப்பா இருக்காங்க அப்படின்னா, நீங்க அத பார்த்து வந்து பொறாமப்படாம, அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா, அந்த பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு பணம் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். நம்முடைய உணர்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு உணர்வுகளும் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கோபமாவோ, ஒரு பொறாமையாவோ, ஒரு விரக்தியாவோ நீங்க இருந்தீங்கன்னா, அந்த ஒரு உணர்வுகளுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஃபியூச்சர்ல திரும்பி வரும். நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாரி தான். நீங்க வந்து என்ன ஆக்ஷன் குடுக்குறீங்களோ, அதுக்கேத்த ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த ஒரு கதை மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. அது மாரி நம்ம வந்து பணத்த வந்து செலவு செய்றோம் பார்த்தீங்களா, அந்த செலவு செய்றதுக்கும் வந்து ஒரு சில விதிகள்லாம் இருக்கு. நீங்க எப்பவும் செய்ற செலவு வந்து ஒரு மாரி கஷ்டப்பட்டு, ஒரு மாரி பதட்டத்தோட செலவு பண்ணக்கூடாது. நீங்க வந்து சந்தோஷமா செலவு பண்ணணும். செலவு பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா, உங்களுக்கு அந்த அளவு செலவு பண்றதுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து செல்வம் குடுத்துருக்கு. அப்ப நீங்க செலவுகள வந்து நீங்க சந்தோஷமா பண்ண, நீங்க வந்து அதிகப்படியான பணத்த வந்து ஈட்டுவீங்க. இது வந்து உங்களுக்கு பிரபஞ்சமே குடுக்கும் வந்து. அதுவும் இல்லாம உங்க செலவு வந்து குடுக்குற திறமையில இருக்கணும். வாங்குற திறமையில இருக்கக்கூடாது. நீங்க குடுக்க வந்து அதிகப்படியான வரவுகள் வந்து உங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்கும். இந்த செலவுகள் சம்மந்தமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ, அந்த அளவு நீங்க வந்து மேன்மேலும் வந்து உங்க செல்வத்த வந்து அ மேல கொண்டு போவீங்க அப்படின்றது தான் உண்ம. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய நோக்கம். பேஷன் சொல்லலாம். நீங்க வந்து லைஃப்ல வந்து எந்த ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது பிடிச்சு செய்வீங்களா? பிடிக்காம செய்வீங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா, நீங்க வந்து ஒரு பணத்த பேஸ் பண்ணி, ஒரு பணத்துக்காக ஒரு வேலைய செய்யும் பொழுது, அந்த இடத்துல வந்து ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்ற மாரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு வேலையும் நீங்க கஷ்டப்பட்டு பண்ணீங்க அப்படின்னாலே, உங்க மனசுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். நீங்க ஒரு வேலைய கஷ்டப்பட்டு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு திருப்தி இருக்காது. அது மூலமா உங்களுக்கு பணம் கிடைச்சாலும், உங்க வாழ்க்கைய ரன் பண்ணாலும், நாளடைவில வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்ற ஒண்ணே இல்லாம போயிரும். ஆக உங்க பேஷன் என்னென்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க பேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து மகிழ்ச்சி கிடைக்கும், பணம் கிடைக்கும். இந்த ஒரு பேஷன நோக்கி நீங்க செயல்படும் பொழுது, மகிழ்ச்சியும் பணமும் வந்து உங்களுக்கு வந்து பை ப்ராடக்ட் மாரி கிடைக்கும். நீங்க வந்து அது ஒரு செயல் விளைவின் கூடுதல் பலன வந்து அனுபவிப்பீங்க.
நீங்கள் பணம் சேர்த்தா நம்ம சந்தோஷம் கிடச்சிரும், பணம் சேர்த்தா நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடச்சிரும் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தில் வந்து ஆசிரியர் சொல்ல வராரு. அதுவும் வந்து உண்மை கூட தான். நீங்கள் வந்து உங்கள் நோக்கம் என்னன்றதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கூட போதும், பலன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மாதிரி இன்னொன்று சொல்லுவார் இந்த புத்தகத்திலேயே, உங்களுடைய மூளை சொல்கிறத கேட்காதீங்க, உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா மூளை வந்து ஒன்று சரியாக தவறான்னு பிரித்து பார்க்கும், ஆனால் இதயம் தான் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றது சொல்லும். ஸோ வந்து உங்கள் இதயம் என்ன சொல்லுது, அந்த ஒரு செயலை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் அது மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் உழைத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூடுதல் விளைவு கிடைக்கும். அது மூலமாக வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே வந்து உங்களை தேடி வரும். நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி போன அவசியம் இல்லை. பணமே வந்து செல்வமே வந்து உங்களை நோக்கி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் வந்து ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்தாலும் நீங்கள் வந்து 24/7 வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சம்பாரிச்சு வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கவே முடியாத, அதாவது சம்பாதிக்க முடியாதுன்னு இல்லை, நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் சம்பாரித்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நேரம் தான். அந்த நேரத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்க பழகிக்கணும். அது எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த சம்பளம் வந்து அந்த வருமானம் வந்து கிடச்சிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தை தாண்டியும் நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்காம உங்கள் தேவையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ 10 ஹவர்ஸில் நம்ம சம்பாதிக்கிறோன்னா அது ஒரு 5 ஹவர்ஸில் இல்லை ஒரு 4 ஹவர்ஸில் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நேரத்தை வந்து சுருக்கிக்கணும். மீதி இருக்கிற டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களான கேம்ஸு, மியூசிக்கு, பாட்டு கேட்குறது, புக்ஸ் படிக்கிறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பல வகையான விஷயங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் வந்து உட்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் சம்பாரித்த பணத்திலேருந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து ஃபுல் டே 365 டேஸும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பணம் ரொம்பவே இருக்கும். ஆனால் வந்து டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே டைம் இல்லைன்றது இல்லை, டைம் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண தெரியல அப்படின்றது மட்டும் தான் உண்மை. ஸோ இந்த டைம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதை காட்டிலும் நேரத்தை சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து இந்த புத்தகத்தில் வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார் குரு மித்ரேஷ் சிவா அவர்கள். நம்ம வந்து பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா மகிழ்ச்சி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. அப்போ மகிழ்ச்சியான ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா பணம் அதுவும் வந்துருவோம்னா அதுவும் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேஷன் என்னவோ அந்த பேஷனை நோக்கி நீங்கள் போகணும். அதுதான் இந்த புக்கோட ஒரு கோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து இதை தான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் முழுமையாக படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புத்தகத்தோட லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு வந்து படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்து இதை வந்து இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். இந்த குரு மித்ரேஷ் சிவா அவர்களை பற்றி நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். நான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இவர் தான் குரு மித்ரேஷ் சிவா. இவர் வந்து பணவாசம் அப்படின்ற ஒரு புக் இல்லாமல் அல்கெமி அப்படின்ற இன்னொரு அல்கெமின்ற ஒரு ப்ரோக்ராம், ஆக்சுவலாக அல்கெமி செய்யும் அற்புதம், கருவிலிருந்து குரு வரை, உனக்குள் ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சில புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இது சம்மந்தமாக கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாரு, கருத்தரங்குகளும் கண்டக்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அல்கெமி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அவருடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்கெமி, தாரணா இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் பிறந்தார். திருச்சியில் பிறந்து அமெரிக்காவில் வந்து ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவிராஜ வாதங்கி அப்படின்ற ஒருத்தருடைய அருளால் வந்து இது பண்ணி மேலும் வளர்ந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக வந்து இருந்திருக்காரு. இன்றைக்கி நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இவரோட வீடியோஸ் கூட வந்து நீங்கள் தேடி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.